ஒரு இருண்ட குகைக்குள்ள வழி மாறி போயிட்டோம், இனி வெளியேற வழியே இல்லைன்னு முட்டி மோதிட்டு இருக்கும்போது திடீர்னு உங்க காலடியில ஒரு பெரிய புதையல் கிடைச்சா எப்படி இருக்கும்? ஓ, அது ஒரு கற்பனைக்கே எட்டாத ஒரு சிலிர்ப்பா இருக்குமே. ஆமா, அதே சிலிர்ப்பு தான் இந்த 2026 ஆகஸ்ட் மாசம் மகர ராசி மற்றும் மகர லக்ன அன்பர்களுக்கு காத்திருக்கு. உங்களை இந்த ஆழமான அலசலுக்கு வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு மாசம் இது. அதாவது இந்த ஆகஸ்ட் மாசம் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி படிப்படியான முன்னேற்றம், ஆயுள் பலம், அப்புறம் எதிர்பாராத தனவரவு, கடின உழைப்புக்கு ஏத்த பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான் நம்ம அலசலோட முக்கிய நோக்கம். சரி, இதை கொஞ்சம் விரிவா பார்ப்போம். நிறைய கிரகங்களோட பேரை கேது நீங்க குழம்ப வேண்டாம். இது ஒரு சுவாரஸ்யமான புதிர் மாதிரி. நாம சேர்ந்து இதை விடுவிக்கலாம். இயற்கையாவே ரொம்ப உழைப்பாளிகள். ஆமா, எப்போதுமே உழைச்சு மேல வர்றவங்க. கரெக்ட். உழைப்பால மட்டுமே முன்னேற முடியும்னு ஆழமா நம்புறவங்க. ஆனா இப்போ இந்த ஆகஸ்ட் மாச கிரக நிலைகள் பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த வழக்கமான பாதையில இருந்து சற்றே விலகி சில வியக்கத்தக்க திருப்பங்களை கொடுக்க காத்திருக்கு. திருப்பங்கள்னா என்ன மாதிரி திருப்பங்கள்? கடின உழைப்புக்கான அங்கீகாரம் ஒரு பக்கம் இருந்தாலும் சற்றும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் அவங்கள தேடி வரப்போகுது. இப்போ இந்த ரெண்டு முரண்பட்ட ஆற்றல்களும் எப்படி ஒன்னா செயல்பட போகுது அப்படிங்கிறது தான் இந்த மாசத்தோட சூக்ஷ்மமே. சூப்பர். அந்த சூக்ஷ்மத்தை நம்ம படிப்படியா அவிழ்ப்போம். இப்ப முதல்ல மகர ராசிக்காரர்களோட அடிநாதமான உழைப்பு, அவங்களோட முயற்சிகளை பத்தி பேசுவோம். ராசிநாதன் சனி பகவான் 3ஆம் வீடான தைரிய வீரிய ஸ்தானத்துல சஞ்சரிக்கிறாரு. ஆமாம். பொதுவாவே ஜோதிடத்துல 3ஆம் இடங்கிறது ஒருத்தரோட முயற்சிகள், வீரியம் இதெல்லாம் குறிக்கிற இடம்னு சொல்லுவாங்க. அங்க ராசிநாதனான சனி அமர்றது எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும், இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போ ஒரு ராசியோட அதிபதியே 3ஆம் வீட்ல அமர்றது அந்த ஜாதகருக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பலம்னு சொல்லலாம். ஜோதிட விதிகள் படி 3ஆம் வீடுங்கிறது, அதாவது அத உபசயஸ்தானம்னு சொல்லுவாங்க. உபசயஸ்தானம்னா காலப்போக்குல வளர்ந்துகிட்டே போற தன்மை கொண்ட ஒரு இடம். சனி பகவான் கொஞ்சம் மெதுவானவர், கர்மகாரகன். அவர் இந்த தைரியஸ்தானத்துல அமரும் போது அது வெறும் உணர்ச்சி வசப்பட்ட ஒரு தற்காலிக தைரியத்தை கொடுக்காது. ஓ, அப்போ அது ஒரு ஆழமான தைரியமா இருக்கும். ரொம்ப சரியா சொன்னீங்க. எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு முதிர்ச்சியான ஆழமான மனப்பக்குவத்தை தரும். எவ்வளோ பெரிய தடை வந்தாலும் அதை தகர்த்தெறிகிற வரைக்கும் ஓயாத ஒரு வற்றாத சக்தி உங்களுக்குள் ஊற்றெடுக்கும். இதுக்கு பேர் தான் தைரிய வீரிய யோகம். பரவாயில்லையே. அதாவது நம்ம உடம்புக்குள்ள தீர்ந்து போகாத ஒரு நெவர் எண்டிங் பேட்டரியை பொருத்துனது போலன்னு வச்சுக்கலாமா? கண்டிப்பா அதேதான். எப்பேற்பட்ட சவாலா இருந்தாலும் மனச்சோர்வு அடையாம தொடர்ந்து போராடுற ஒரு அசாத்திய தைரியம் கிடைக்குது. இதனால புதிய முயற்சிகளை ரொம்ப துணிச்சலா தொடங்கலாம். அப்புறம் இளைய சகோதர வழியிலையும் அனுகூலம் உண்டாகும்னு எடுத்துக்கலாம். சரிதானே? நிச்சயமா. அந்த வற்றாத சக்தி உங்களை சும்மா இருக்க விடாது. ஏதோ ஒரு புதிய முயற்சியில உங்களை ஈடுபடுத்திக்கிட்டே இருக்கும். ஆனா இங்க நாம இன்னொரு கிரகத்தோட நிலையையும் கொஞ்சம் கவனிக்கணும். சொல்லுங்க. உழைப்புக்கு தயாராகிட்டோம். ஆனா அந்த உழைப்புக்கான பலன், அங்கீகாரம் எப்படி கிடைக்கும்? குரு பகவான் இப்போ 6ஆம் வீட்டுல சஞ்சரிக்கிறாரு. ஆமா, 6ஆம் இடம் பொதுவா கடன், நோய், எதிரி, உத்தியோகத்துல வர சவால்களை குறிக்கிற இடமாச்சு. அப்போ இது அந்த முயற்சிகளுக்கு ஒரு தடையா அமையாதா? எனக்கு அந்த சந்தேகம் இருக்கு. இது ரொம்ப இயல்பான சந்தேகம்தான். குரு 6ல மறைறாருனால உத்தியோகத்துல தேவையில்லாத அரசியல் வரும், வேலைப்பளு அதிகரிக்கும் தானே பொதுவா புரிஞ்சுக்குவாங்க. வெளிப்படையா பார்த்தா அப்படிதான் தோணும். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஜோதிடத்துல கிரகங்கள் அமர்ந்திருக்கிற இடத்தை விட அவங்க எந்த இடத்தை பாக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓஹோ, பார்வைகளுக்கு அவ்வளோ சக்தி இருக்கா? ஆமா, குரு பகவானுக்கு 5, 7 அப்புறம் 9ஆம் பார்வைகள்னு சில சிறப்பு பார்வைகள் இருக்கு. இங்க 6ல உட்கார்ந்துருக்கிற குரு தன்னோட 5ஆம் பார்வையால நேரா 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்தை பாக்குறாரு. அப்போ தொழில் ஸ்தானத்துக்கு குருவோட பலம் கிடைக்குது. அதேதான். இது ஒரு மிகப்பெரிய அருட்கொடை. உத்தியோகஸ்தானத்துல இருக்கிற இருள தன் சுப பார்வையால குரு விளக்குறாரு. இதனால உங்க பணியிடத்துல இதுவரைக்கும் இருந்து வந்த நெருக்கடிகள், மேல் அதிகாரிகளுடனான கருத்து வேறுபாடுகள், இல்லனா உங்க முன்னேற்றத்தை தடுத்த மறைமுக அரசியல்கள் இதெல்லாம் படிப்படியாக குறையும். அட, அப்படியானா 6ல அமர்ந்ததால் வர்ற வேலைப்பளுவை விட 10ஆம் இடத்தை பார்க்குற குருவோட பார்வை அந்த வேலைக்கான சரியான அங்கீகாரத்தை பெற்று தரும்னு சொல்றீங்க? ஆமா, கரெக்ட். இதை நினைக்கும் போது எனக்கு ஒன்று தோணுது. இப்போ நீங்க ரொம்ப நேரமா ஒரு பிளாட்ஃபார்ம்ல உங்க ரயிலுக்காக காத்துட்டு இருக்கீங்க. பல ரயில்கள் கடந்து போயிடுச்சு, ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சுது. ஆனா கடைசியா நீங்க எதிர்பார்த்த அந்த ரயில் மெதுவா நிலையத்துக்குள்ள நுழையும் போது ஒரு நிம்மதி வரும் பாருங்க, அப்படிதானே?
உழைப்புக்கான அங்கீகாரம் கொஞ்சம் தாமதமானாலும் நிச்சயம் கிடைக்கும்னு இப்படி புரிஞ்சுக்கலாமா? ரொம்ப அருமையான ஒப்பீடு. அந்த ரயில் தாமதமா வந்தாலும் உங்களை சரியான இலக்குல கொண்டு போய் சேர்க்கும். இதுவரைக்கும் தங்களோட திறமைக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கலன்னு ஏங்குனவங்களுக்கு இந்த மாசம் அந்த தாமதமான அங்கீகாரம் முழுமையா கிடைக்கும். வேலை தேடுறவங்களுக்கும் இது பொருந்துமா? கண்டிப்பா. குறிப்பா புதிய வேலை தேடுறவங்களுக்கு அவங்களோட கல்விக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரியான சிறப்பான வேலை வாய்ப்புகள் இந்த குருவோட பார்வையால அமையும். இதோட நித்தல, குருவோட 7ஆம் பார்வை நேரா 12ஆம் வீட்டின் மேல விழுது. 12ஆம் வீடுங்கிறது விரயஸ்தானம், அயல்நாடு, தூர தேச பயணங்களை குறிக்கிற இடம் தானே? சரியா பிடிச்சிங்க. 12ஆம் வீட்டை குரு பார்க்கறதால இது நாம அயல்நாட்டு யோகம்னு சொல்லலாம். அதாவது வேலை நிமித்தமா வெளிநாடு போக விரும்புறவங்க, இல்லனா உயர்கல்விக்காக கடல் கடந்து போக முயற்சி பண்றவங்களுக்கு இது ரொம்ப சாதகமான சூழல். ஓ, உள்ளூர்ல இருக்கிற தடைகளை தாண்டி பிரபஞ்சம் ஒரு புது வழியை காட்டுது. ஆமா, அதற்கான வீசா, பாஸ்போர்ட் நடைமுறைகள் இல்லனா இன்டர்வியூல இது நாள் வரை இருந்த தொய்வெல்லாம் நீங்கி காரிய சித்தி ஏற்படும். பரவாயில்லையே, வெளிநாட்டு யோகம், தைரிய வீரிய யோகம்னு உழைப்புக்கான பலன்கள் ரொம்ப தெளிவா தெரியுது. ஆனா கடின உழைப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த மாசம் மகர ராசிக்கு ஒரு விபரீத அதிர்ஷ்டம் காத்திருக்குன்னு நம்ம ஆரம்பத்திலே சொன்னோமே, அது எப்படி? அந்த இடத்துக்கு தான் இப்ப வரப்போறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும், மகர ராசிக்காரர்களுக்கு குறுக்கு வழியிலையோ இல்ல எதிர்பாராமலோ பணம் வர்ற வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மிதான்னு பொதுவா சொல்லுவாங்க. இங்கதான் விஷயமே முழுமையா மாறுதுங்க. இந்த ஆகஸ்ட் மாசத்தோட மிகப்பெரிய சிறப்பே 8ஆம் வீட்ல ஏற்படுற கிரக சேர்க்கை தான். சுக்கிரனும் புதனும் 8ஆம் வீட்ல சஞ்சரிக்கிறாங்க. சரி, இது ஜோதிடத்துல விபரீத ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு அபூர்வமான அமைப்பு உருவாக்குது. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு ஒரு ஜோதிட புன்மொழி இருக்கு. கெட்டவன் கெட்டிடல்னா எனக்கு சரியா புரியல. அதாவது மறைவு ஸ்தானங்கள்னு சொல்லப்படுற 3, 6, 8, 12 ஆகிய இடங்கள்ல சுபகிரகங்கள் மறையறதோ இல்ல அந்த வீடுகளோட அதிபதிகள் தங்களுக்குள்ள இடம் மாறுறதோ ஒரு மிகப்பெரிய எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை உருவாக்கும். இல்ல, ஒரு நிமிஷம், எனக்கு இங்க ஒரு ஆழமான சந்தேகம் வருது. 8ஆம் வீடு என்றாலே அது ஆயுள் ஸ்தானம், எதிர்பாராத விபத்துக்கள், அவமானங்கள், மறைமுகமான கஷ்டங்களை தர்ற வீடுங்கன்னு பலரும் பயப்படுவாங்க. ஆமா, பொதுவான பயம் அதுதான். அப்படி ஒரு இருண்ட கெட்ட இடத்துல இருந்து ஒருத்தருக்கு எப்படி இவ்வளோ பெரிய பணம் வரவும் ஆரோக்கியமும் கிடைக்கும்? அது எப்படி கஷ்டத்தை தர வேண்டிய ஒரு வீடு திடீர்னு அதிர்ஷ்டத்தை தரும்? இதை நாங்க எப்படி நம்புறது? இது ரொம்ப நியாயமான கேள்வி. இதை நாம ஒரு பரந்த கோணத்துல நுட்பமா புரிஞ்சுக்கணும். 8ஆம் வீடுங்கிறது இருண்ட இடம், மறைக்கப்பட்ட இடம்ங்கிறது உண்மைதான். ஆனா இருட்டுக்குள்ள மறைச்சு வைக்கப்பட்டிருக்கிறது ஆபத்தா மட்டுமே இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லையே. ஓ, அப்படி வரீங்களா? அது பல 100 வருஷங்களா மறைச்சு வைக்கப்பட்ட ஒரு புதையலாகவும் இருக்கலாமே. நீங்க ஆரம்பத்துல சொன்ன அந்த இருண்ட குகை உதாரணம் இதுக்காக தான். 8ஆம் வீடுங்கிறது உங்களோட மாதாந்திர சம்பளமோ நீங்க திட்டமிட்டு சேர்க்கிற சேமிப்போ கிடையாது. அது சற்றும் எதிர்பாராத இடத்துல இருந்து வர்ற திடீர் வரவு. அப்படியா? அதாவது பல வருஷங்களா வராதுன்னு நம்ம நினைச்சு விட்டுட்ட பழைய கடன்கள், இன்சூரன்ஸ் பணம், இல்லனா நமக்கு தொடர்பே இல்லாத ஒரு உயில் மூலமா கிடைக்கிற சொத்து, இதெல்லாமே 8ஆம் வீட்டின் தன்மைங்கிறீங்க? அதேதான். அதோட சேர்த்து கோர்ட் வழக்குகள்ல நீண்ட நாட்களா இழுபறியில இருந்த தீர்ப்புகள் திடீர்னு உங்களுக்கு சாதகமா அதனால கிடைக்கிற ஒரு பெரிய தொகை, இல்லனா மூதாதையர்களோட பூர்வீக சொத்துல திடீர்னு கிடைக்கிற பங்கு, இது எல்லாமே இதுல அடங்கும். அடடே. சுக்கிரனும் புதனும் அந்த 8ஆம் வீட்ல இணையும் போது அந்த மறைக்கப்பட்ட வளங்களை வெளிக்கொண்டு உங்களோட கைகள்ல ஒரு பெரிய தொகையா திணிக்கிறாங்க. அதுதான் அந்த விபரீத ராஜயோகம். ஓஹோ, அப்படியானால் அந்த இருண்ட குகைக்குள்ள முட்டி மோதிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வெளிச்சம் தோன்றி புதையல் கண்ணுக்கு தெரியற மாதிரி வாழ்க்கையில சற்றும் எதிர்பாராத ஒரு தருணத்துல இந்த அதிர்ஷ்ட கதவு திறக்கும். இது கேட்கறதுக்கு ஏதோ ஒரு சுவாரஸ்யமான சினிமா காட்சி மாதிரி இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான திருப்பமும் இருக்கு. ஆகஸ்ட் 16க்கு பிறகு பாத்தீங்கன்னா 8ஆம் அதிபதியான சூரியன் தன் சொந்த வீடான சிம்ம ராசியில, அதாவது அதே 8ஆம் வீட்லயே ஆட்சி பெறாரு. இது விபரீத ராஜயோகத்தோட பலனை இன்னும் பல மடங்காக பெருக்குது. இருங்க, 8ஆம் அதிபதி 8லே இருக்கிறது கஷ்டங்கள் அதிகரிக்காதா? சொந்த வீட்டில் ஒரு கிரகம் ஆட்சி பெறுவது பலம்னா 8ஆம் வீட்டோட நெகட்டிவான விஷயங்களான விபத்து, நோய் இதெல்லாமும் பலமடையுமேன்னு ஒரு பயம் வருமே. இது ஜோதிடத்துல பலரும் குழம்பிக்கிற ஒரு இடம். ஏன் இது முக்கியம் சொல்றேன்னா, ஒரு வீட்டோட அதிபதி தன் சொந்த வீட்டுக்கு வரும்போது அவர் தன் சொந்த வீட்டை ஒருபோதும் கெடுக்க மாட்டார். அத ஸ்வக்ஷேத்திர பலம்னு சொல்லுவாங்க.
ஓ, சொந்த வீட்டே கெடுக்க மாட்டார். ஆமா, 8ஆம் வீடுங்கிறது கஷ்டங்களை மட்டும் குறிக்கிறது இல்ல, அது ஒருத்தரோட ஆயுள் மற்றும் ஆரோக்கியத்தின் ஆணிவேர குறிக்கிற இடமும் கூட. சூரியன் உயிர்காரகன். அவர் தன் சொந்த வீடான 8ல முழு பலத்தோட அமரும் போது நீண்ட நாட்களா இருந்து வந்த பல டாக்டர்களாலேயே கண்டுபிடிக்க முடியாத இல்ல குணப்படுத்த முடியாத நாள்பட்ட நோய்களுக்கு ஒரு சூப்பரான தீர்வு கிடைக்கும். அப்படியா? அதாவது ஒரு பெரிய மருத்துவ நிபுணர் நேரடியா நம்ம வீட்டுக்கே வந்து தங்கி நம்ம உடம்ப முழுமையாட்டுக்கு பரிசோதிச்சு சிகிச்சை அளிக்கிறதுக்கு சமம்னு சொல்லலாமா? ரொம்ப சரியான விளக்கம். சூரியனங்க ஒரு பாதுகாப்பு அரணாக செயல்படுவாரு. உங்க உடம்போட எதிர்ப்பு சக்தி பல மடங்கு அதிகரிக்கும். இழந்த ஆரோக்கியம் மீண்டும் முழுமையா மீட்கப்பட்டு ஆயுள் பலப்படும். ஆக 8ஆம் வீட்ல சுக்கிரன் மற்றும் புதனால எதிர்பாராத செல்வமும் 16ஆம் தேதிக்கு பிறகு சூரியனால அசைக்க முடியாத உடல் ஆரோக்கியமும் கிடைக்க போகுது. வாவ்! இதோட நம்ம குரு பகவானோட இன்னொரு பார்வையையும் இணைச்சு பார்க்கணும். குருவோட 9ஆம் பார்வை 2ஆம் வீடு மேல, அதாவது தனஸ்தானத்தின் மேல விழுது, அதானே? ஆமா, 2ஆம் வீடுங்கிறது குடும்பம், வாக்கு மற்றும் தனஸ்தானம், அதாவது வருமானம். இப்போ தர்க்க ரீதியா யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் விபரீத ராஜயோகத்தால 8ஆம் வீட்ல இருந்து எதிர்பாராத பணவரவு வருது. மறுபக்கம் குருவோட பார்வையால 2ஆம் வீடு பலமடைஞ்சு அன்றாட நிதிநிலை சீராகுது. ஆமாம். இதோட ரிசல்ட் என்னவா இருக்கும்? பல காலமா உங்களை மனதளவுல அழுத்தின கடன் சுமைகளை அடைக்கிறதுக்கு இந்த திடீர் பணவரவு ரொம்பவே உதவியா இருக்கும். குடும்ப தேவைகளுக்கான பணப்புழக்கம் தாராளமா இருக்கும். ஒரு நீண்ட போராட்டத்துக்கு பிறகு ஒரு ஆழமான மூச்சு விடுறது போல ஒரு பொருளாதார சுதந்திரம் இந்த மாசம் உங்களுக்கு கிடைக்கும். இதுவரைக்குமான பலன்களை கேட்கும்போது மகர ராசிக்கு இது ஒரு பொற்காலம்னு தான் தோணுது. ஆனா நீங்க திடீர் பணவரவு வரும்னு சொன்னீங்க. பிரபஞ்சம் எப்போதுமே ஒரு தராசு மாதிரி தன்னை சமநிலையில வச்சுக்கும். கரெக்ட். பணம் வரும்போது செலவுகளும் அதை தேடி வருமே. இந்த மாசம் மகர ராசிக்கே அந்த செலவுகள் இல்லைனா சவால்கள் எந்த ரூபத்துல வரக்கூடும். நம்ம கொஞ்சம் யதார்த்தமான நிலைக்கு வருவோம். ஏன்னா எல்லாம் பாசிட்டிவாவே இருக்காதே. கண்டிப்பா. அந்த சமநிலையை புரிஞ்சிக்கிறது தான் ஒரு சரியான வழிகாட்டுதல். எல்லா கிரகங்களும் சாதகமா இருந்தாலும் சில எச்சரிக்கைகளை நாம கட்டாயம் கவனத்துல கொள்ளணும். 2ஆம் வீட்டை குரு பார்க்கறதால குடும்பத்துல பணவரவு இருந்தாலும் அதே 2ஆம் வீடு குடும்ப உறுப்பினர்களையும் குறிக்கிற இடம் இல்லையா? ஆமா. அதனால குடும்பத்துல சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறைய வாய்ப்பு இருக்கு. திடீர் செலவுகள், குறிப்பா பிள்ளைங்களோட சுப செலவுகள் இல்லைன்னா அவங்களோட படிப்பு தொடர்பான செலவுகள் அதிகரிக்கலாம். அதனால குடும்ப உறவுகள்ல வார்த்தைகளை ரொம்ப கவனமாக கையாள்றதும் விட்டு கொடுத்து போறதும் ரொம்ப நல்லது. இங்கதான் விஷயமே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. பணப்புழக்கம் இருக்கும்போதே அதை சுப செலவுகளாவோ இல்ல முதலீடுகளாவோ மாத்திடுறது அந்த தராச சமன் செய்யற ஒரு நல்ல தந்திரமா இருக்கும். சரிதானே? சரியா சொன்னீங்க. கையில பணம் இருக்குன்னு ஆடம்பரமா செலவு பண்ணாம குடும்பத்தோட எதிர்கால தேவைகளுக்கு அதை திருப்பி விடுறது தான் ஒரு அறிவார்ந்த செயல். அடுத்து பயணங்கள் தொடர்பான ஒரு முக்கியமான எச்சரிக்கை இருக்கு. சொல்லுங்க. 8ஆம் வீட்ல அதிக கிரகங்களோட சேர்க்கை இருக்கிறதால அது எதிர்பாராத தடங்கல்களை உருவாக்குற தன்மை கொண்டது. அதனால இரவு நேர பயணங்கள் அப்புறம் வாகனம் ஓட்டுறதுல கூடுதல் கவனம் தேவை. இந்த முரண்பாட்டை பாத்தீங்களா? ஒரு பக்கம் 3ல இருக்கிற சனி பகவான் எதையும் சாதிக்கலாங்கிற அசாத்திய தைரியத்தை கொடுக்கறாரு. நீங்க சொன்ன அந்த வற்றாத சக்தி உங்களுக்குள்ள கொப்பளிச்சுக்கிட்டு இருக்கும். ஆமா. ஆனா அதே சமயம் 8ஆம் வீட்ல இருக்கிற கிரகங்கள் வண்டியை மெதுவா ஓட்டு, ராத்திரியில பயணம் செய்யாதேன்னு எச்சரிக்கிறாங்க. தைரியம் அதிகமா இருக்கும்போது தான் வண்டி ஓட்டுறதுல நிதானம் ரொம்ப தேவைப்படுது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய உண்மை இல்லையா? ஒரு பெரிய முரண்பாடு இது. இது பிரபஞ்சத்தோட ஒரு அழகான நினைவூட்டல்னு சொல்லலாம். அதிக ஆற்றல் கையில கிடைக்கும் போது அதை கட்டுப்படுத்தவும் தெரிஞ்சிருக்கணும். தைரியம்ங்கிறது விவேகத்தோட செயல்படுறது தானே தவிர கண்மூடித்தனமா செயல்படுறது இல்ல. இரவு பயணங்களை தவிர்க்கிறது, வாகனம் ஓட்டும் போது போக்குவரத்து விதிகளை முழுமையா கடைபிடிக்கிறது மாதிரியான எளிய முன்னெச்சரிக்கைகள் உங்களுக்கு 100% பாதுகாப்பு தரும். புரியுது. அப்புறம் ஆரோக்கியம் பத்தி பேசும்போது 8ல உள்ள சூரியன் நீண்ட கால பிரச்சனைகளை தீர்ப்பார்னு சொன்னோம். ஆனா 6ல குரு இருக்கிறதால வேலை சம்பந்தமா தேவையற்ற அலைச்சல்கள் வரலாம். அதனால அஜீரணம் இல்லனா உஷ்ணம் தொடர்பான உபாதைகள் வரலாம்னு ஒரு கருத்து இருக்கு. இது நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு பக்கம் ஆரோக்கியம் பலப்படணும்னு சொல்லிட்டு மறுபக்கம் உபாதைகள் வரும்னு சொன்னா இதை நம்ம 2 வெவ்வேறான கோணங்கள்ல பார்க்கணும். 8ல இருக்கிற சூரியன் குணமாக்குறது உங்க உயிருக்கு ஆபத்து விளைவிக்க கூடிய நாள்பட்ட ஆழமான நோய்களை. ஓகே. ஆனா 6ல உள்ள குரு கொடுக்கறது அன்றாட வாழ்க்கையில ஏற்படுற சிறு சிறு உடல் உபாதைகளை.
வேலைப்பொழு அதிகரிக்கும் போது சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியாம போறது, தூக்கமின்மை, வெளியூர் பயணங்களால ஏற்படுற உடல் உஷ்ணம், இதெல்லாம் தான் அஜீரண கோளாறுகளை உருவாக்கும். அதாவது பெரிய ஆஸ்பத்திரிக்கு போய் ஆபரேஷன் பண்ண வேண்டிய அளவுக்கு பெரிய நோய்கள் எல்லாம் தீர்ந்துடும். ஆனா ஒரு சாதாரண தலைவலியோ இல்ல வயிறு வலியோ வந்து எரிச்சலூட்டும். அதுக்கு காரணம் நம்மளோட உணவு பழக்கமும் தேவையற்ற அலைச்சலும் தான். ஆமா, அதனால இந்த சிறு சிறு உபாதைகளை தவிர்க்க உணவு பழக்கத்துல ஒரு விழிப்புணர்வு தேவை. காரமான உணவுகளை தவிர்க்கிறது, போதுமான தண்ணி குடிக்கிறது, அலைச்சலுக்கு நடுவுலயும் ஒரு சின்ன ஓய்வு எடுத்துக்கிறது, இந்த மாதிரி வாழ்க்கை முறை மாற்றங்களே போதுமானது. இத வந்து ஒரு பெரிய குறையா எடுத்துக்க வேண்டியதில்ல. அறிவுரை எப்பவுமே ஒரு பாதுகாப்பிற்கு தான். ரொம்ப அருமையான விளக்கம். வருமுன் காப்பதே சிறந்ததுன்னு சொல்ற மாதிரி ஒரு சின்ன விழிப்புணர்வு இருந்தா இந்த தேவையற்ற அலைச்சலையும் உடல் உபாதைகளையும் நம்ம ரொம்ப சுலபமாக தவிர்த்திடலாம். சரி, இந்த அற்புதமான கிரகநிலைகளை முழுமையா பயன்படுத்திக்கவும் சிறு சிறு தடைகளை தகர்க்கவும் மகர ராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய எளிய பரிகாரங்கள் என்னவா இருக்கும்? இந்த விபரீத ராஜயோகத்தோட சுப பலன்களை மேலும் அதிகரிக்க தினமும் சூரிய நமஸ்காரம் செய்யறது மிக சிறந்த வழி. சூரிய நமஸ்காரம்ங்கிறது வெறும் உடற்பயிற்சி மட்டும் கிடையாது. அது வந்து சூரியனோட ஆற்றலை நம்ம உடம்புக்குள்ள முழுமையா கிரகிச்சுக்கிற ஒரு ஆழமான செயல்முறை. அதிகாலையில சூரியனை வழிபடுறது 8ஆம் வீட்ல ஆட்சி பெறுற சூரியனோட பலத்தை உங்க உடல்ல நேரடியாக பாய்ச்சும். அதோட சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்யறதும் மன அமைதியையும் எந்த ஒரு கடினமான சூழ்நிலையும் கடக்கிற தெளிவையும் தரும். ராசிநாதன் சனி பகவானால கிடைக்கிற அந்த அசாத்திய தைரியத்தை சரியா வழிநடத்த என்ன செய்யணும்? அதுக்காக சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் இல்லனா துளசி மாலை சாற்றி வழிபடுறது ரொம்ப சிறந்தது. ஆஞ்சநேயர் வழிபாடுங்கிறது மனோபலத்தின் உச்சம். அது 3ஆம் வீட்ல அமர்ந்திருக்கிற உங்களோட ராசிநாதனான சனி பகவானின் காரிய சித்திய பல மடங்காக அதிகரிக்கும், தடைகளை நீக்கி எல்லா முயற்சிகள்லையும் வெற்றியை தேடித்தரும். இந்த எளிய வழிபாட்டு நடைமுறைகளை பார்க்கும்போது நாம பிரபஞ்சத்தோட அலைவரிசையோட நம்ம இணைச்சிக்கிறது போல தோணுது. ஒரு ரேடியோல சரியான அலைவரிசையை வச்சா பாட்டு எவ்வளவு தெளிவா எந்த இரைச்சல் இல்லாம கேட்குமோ, அதே போல இந்த பரிகாரங்கள் நம்ம பிரபஞ்சத்தோட நேர்மறையான ஆற்றலோடு இணைச்சு பலன்களை முழுமையா பெறச் செய்யுது. உண்மையான ஆன்மீகம் அதுதாங்க. கிரகங்கள் நமக்கு ஆற்றலை வழங்க தயாரா இருக்கு. நாம நம்ம மனசையும் உடலையும் அந்த ஆற்றலை வாங்கிக்கிற வகையில ஒரு தூய்மையான பாத்திரமா தயார்படுத்திக்கிறது தான் இந்த வழிபாடுகளோட முக்கிய நோக்கம். இத தினசரி வாழ்க்கையோட ஒரு அங்கமா மாத்திக்கிட்டா மாற்றங்களை நீங்க கண்கூடாக காண முடியும். நாம இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த 2026 ஆகஸ்ட் மாசத்தை மகர ராசி மற்றும் லக்ன அன்பர்களுக்கு சுருக்கமா தொகுத்து சொல்லணும்னா, ஒரு பக்கம் உங்க உழைப்புக்கான அங்கீகாரம், அந்த தாமதமான ரயில போல சற்றே தாமதமானாலும் உறுதியாகவும் பாதுகாப்பாகவும் வந்து சேரப்போகுது. மறுபக்கம் விபரீத ராஜயோகத்தால அந்த இருண்ட குகைக்குள்ள கிடைச்ச புதையல் மாதிரி எதிர்பாராத தனவரவு கிடைக்க போகுது. ஆமா, மேலும் அந்த வற்றாத சக்தி போல உங்களை சோர்வடைய விடாத அசாத்திய தைரியம் கிடைக்க போகுது. கூடவே 8ல ஆட்சி பெற சூரியனால உடல் ஆரோக்கியத்துல மிகப்பெரிய முன்னேற்றமும் ஏற்பட போகுது. சந்தேகமே இல்லாம இது மகர ராசிக்கு ஒரு முக்கியமான திருப்பு முனையை ஏற்படுத்துற மாசம். சில எச்சரிக்கைகளை நம்ம பார்த்திருந்தாலும் அந்த எச்சரிக்கைகள் உங்க பயணத்தை பாதுகாப்பானதாக மாற்ற வழிகாட்டிகளே தவிர உங்களை தடுக்கிற முட்டுக்கட்டைகள் இல்ல. உங்களோட ஆற்றலையும் தைரியத்தையும் சரியான திசையில செலுத்தினா இந்த மாசம் நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும். உங்ககிட்ட எழுதும் முன்னும் உங்களுக்கு ஒரு சின்ன சிந்தனை. விபரீத ராஜயோகத்தோட எதிர்பாராத தனவரவும் சனி பகவான் கொடுக்கிற அசாத்திய தைரியமும் பிரபஞ்சத்தால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட 2 மாபெரும் ஆயுதங்கள். இதுவரை தோல்வி அடைஞ்சிடுவோமோன்னு பயந்து நீங்க தொட தயங்கின எந்த புதிய பயணத்தை இல்லைனா லட்சியத்தை இந்த ஆகஸ்ட் மாசம் நீங்க தொடங்க போறீங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு சாதகமா செயல்படுற இந்த நேரத்துல உங்க தயக்கங்களை உடைத்தெறியும் உங்களோட முதல் அடி என்னவா இருக்கும்? அந்த வற்றாத நெருப்போட முதல் சுவாலையை எங்க பற்ற வைக்க போறீங்க? சிந்திச்சு பாருங்க. இந்த மாசத்தோட ஒவ்வொரு நாளையும் முழுமையா பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் ஒரு ஆழமான அலசல்ல உங்களை சந்திக்கும் வரை நன்றி.